செப்டம்பர் 8, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 326 எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷின் கட்டுரை தன்னை அறியும் தாலாட்டு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தாயின் தாலாட்டுக்கு பலவிதமாக பொருள் கூறப்படுகிறது. கர்ப்பவாசத்தை விட்டு வெளிவந்த குழந்தைக்கு தாயின் தாலாட்டு அவளின் அருகாமையை, அது தரும் பாதுகாப்பை உணர்த்துகிறது. குழந்தையை தூங்க வைக்கும் தூளி, ஏனை கூட தாயின் பழம் புடவையினாலேயே கட்டப்படும். இதுவும் அவளின் அருகாமையை, கதகதப்பை குழந்தை உணர வழிவகுக்கிறது எனலாம். இவை அனைத்தும் தாய் சேய் உளவியலை அடிப்படையாக கொண்டவை. தாயும் குழந்தைக்கு ஆராரோ பாடும்போது தன் கனவுகளை எல்லாம் சொற்களாக்கி பாடல் வரிகளாக்கி அக்குழந்தைக்கு பாடி கண் வளர்த்துகிறாள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே எனும் பொருள் புரிந்த வரிகளை நாம் திரையிசை பாடலாக கேட்டிருக்கிறோம். தாயின் வளர்ப்பும் அவள் கூறும் செய்திகளும் தான் ஒரு நல்ல மனிதன் உருவாவதற்கு அடிப்படை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. ஒரு நல்ல பொறுப்பான மனிதனை உருவாக்கி சமுதாயத்தில் உறவு விடுவதில் அவளுடைய பங்கு மகத்தானது. மகாபாரதத்தின் சாந்தி பர்வத்தில் தாயை விட உயர்ந்த ஆசான் கிடையாது என கூறப்பட்டுள்ளது. தன் குழந்தைகளுக்கு தான் யார் என தன்னை உணர்ந்து கொள்ளுமாறு வளர்த்தவள் மதாலசா எனும் உயர்ந்த ஞானம் படைத்த தாய். தாலாட்டு சிறு குழந்தைகளுக்காக பாடப்படுவது, இதில் என்ன தன்னை உணர்த்துவது எனும் பெரிய தத்துவ சொற்கள் எல்லாம் என்று கேட்கிறீர்களா? மதாலசா ஒரு புராண காலத்து தாய், மிகுந்த அழகி, அறிவாளியும் கூட. மார்க்கண்டேய புராணத்தில் மதாலசா எனும் தாயை பற்றி மிக உயர்வாக கூறப்பட்டுள்ளது. மதாலசா எனும் பெண்ணரசி கந்தர்வர்களுடைய அரசனான ஸ்வதகேதுவின் மகள். பிரமிக்க வைக்கும் பேரழகி, அழகுக்கேற்ற குணவதி, ஆன்மீகவாதி. பாதாள கேது எனும் அரக்கன் ஒரு நாள் அவளை அவளுடைய அரண்மனை தோட்டத்தில் நின்று கவர்ந்து செல்கிறான். ரிதுத்வஜன் எனும் புகழ்வாய்ந்த ரகுவம்சத்து அரசன் அவளை காப்பாற்ற விரைகிறான். அவளை விடுவித்த அவனிடம் அவள் காதல் கொள்கிறாள். திருமணமும் நடைபெறுகிறது. கால ஓட்டத்தில் ஸ்வதகேது மரணமடைய ரிதுத்வஜன் அரியணை ஏறுகிறான். மதாலசாவிற்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு விக்ராந்த் என பெயரிட்டு வளர்க்கின்றனர். இந்த பெயர் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்தாலும் மதாலசாவிற்கு நகைப்பையே உண்டாக்குகிறது. அரசன் அவள் ஏன் சிரிக்கிறாள் என்று கேட்கிறான். அவள் சொல்வாள், அரசே, அழிவற்ற பிறப்பற்ற ஆத்மாவிற்கு பெயர் சூட்டுவது ஒரு வேடிக்கைத்தனமான செயலாக அல்லவா இருக்கிறது. விக்ராந்த் என்றால் வென்று வாகை சூடுபவன் என பொருள். எங்கும் நிறைந்துள்ளதும் எதனையும் கடந்து நிற்பதும் ஆத்மாவே. அது எப்படி முன் சென்று எதனை வெல்லும்? இதுவே எனக்கு சிரிப்பை உண்டாக்குகிறது என்றாள். பிறந்த குழந்தை அப்போது அழத் தொடங்க அவள் அதற்கு ஒரு தாலாட்டை பாடுகிறாள். உலகத்து தாய்மார்கள் பாடும் எளிய தாலாட்டல்ல அது. தத்துவ வேதாந்த உண்மைகள் பொதிந்த பாடல் அது. தன்னையே அறிய உணர வைக்கும் தாலாட்டு. சுத்தோசிரே தாத ந தேஸ்தி லாம கிருதம் ஹி தத்கல்ப நயாது நைவக பஞ்சாத்மகம் தேகமிதம் ந தேஸ்தித்வம் வாஸ்யரே ரோதிசி கஸ்ய ஹேதோஹ. குழந்தாய், நீ தூய்மையானவன், ஒன்றுடனும் சம்பந்தப்பட்டவன் அல்ல. இந்த உன் பெயர் இப்போது உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உடல் ஐம்பூதங்களால் அமைந்தது, அதுவும் உன்னுடையதல்ல. இவ்வுலகில் நீ ஒரு பிரயாணி மட்டுமே. உடலெனும் அமைப்பில் ஆன்மாவை தாங்கியவன். பின் எதற்காக அழுகிறாய்? மார்க்கண்டேய புராணம் 23:1. ததேதி கிஞ்சித் தனயேதி கிஞ்சித் வேதி கிஞ்சித்தைதேதி கிஞ்சித் மமேதி கிஞ்சின்னமேதி கிஞ்சித்வம் பூதசங்கம் பகுதாமாலபேத. சில நேரங்களில் ஒருவன் தந்தை என்றோ மகன் என்றோ கணவன் என்றோ காதலன் என்றோ அறியப்படுவான்.
சில சமயங்களில் உறவினன் என கொண்டாடப்படுவான், மற்ற சமயம் யாரோ ஒருவன் என அறியப்படுவான். உடலின் தவறான அறிமுகங்களால் இவை ஏற்படுகின்றன. இத்தகைய மாயையில் நீ மூழ்கி அவஸ்தைப்படாதே. மார்க்கண்டேய புராணம் 23:15. தனது தாயின் இத்தகைய ஞானம் தத்துவம் நிறைந்த தாலாட்டினை கேட்டபடியே விக்ரந்த் வளர்ந்து இளைஞனாகிறான். உலகாயுதமான செய்கைகள், பொருட்களில் இருந்து ஒருவிதமான பற்றற்ற மனப்பான்மையும் உயர்வான குறிக்கோள்கள் கொண்ட வாழ்க்கையும் அவனுடன் வளர்கின்றன. குடும்ப வாழ்க்கை அவனை ஈர்க்கவில்லை. மதாலசாவிற்கு அடுத்தடுத்து 2 மகன்கள் பிறக்கின்றனர். அவர்களுக்கு சுபாகு, சத்ருமர்தன என பெயரிடப்படும் போது மீண்டும் மதாலசா சிரிக்கிறாள். அவர்களையும் மூத்த மகனை போலவே வளர்க்கிறாள். வளர்ந்த மகன்கள் மூவரும் வீடு பேற்றை முக்தியை அடைய காட்டை நோக்கி பயணிக்கின்றனர். 4வதாக ஒரு மகன் பிறந்த போது ரிஜத்வஜன் அக்குழந்தைக்கு பெயரிடுமாறு மதாலசாவிடம் கூறுகிறான். அவள் அக்குழந்தைக்கு அலார்கா என பெயர் சூட்டுகிறாள். பின் அக்குழந்தைக்கு ஞானத்தை அளிக்கும் விஷயங்களை போதிக்க முற்படுகையில் அரசன் அவளிடம் வேண்டுகிறான், அவன் இந்த உலகத்திற்கு பயன்படும் விதத்தில் அவனை வளர்ப்பாய். மனித சமுதாயத்திற்கு தொண்டு செய்த பின்பு அவள் முக்தியை நாடட்டும் என்கிறான். அவளும் குழந்தையிடம், மகனே, என் அரசரின் விருப்பிற்கேற்ப நீ வளர்வாயாக. இந்த உலக நன்மைக்காக செய்யும் செயல்களில் நீ வெற்றி பெற வேண்டும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உலகை நீண்ட காலம் ஆட்சி செய்வாயாக. அமைதியும் சுபிட்சமும் நிலவச் செய்வாய். பின் மோட்சத்தை அடைய கடவாய் என்கிறாள். சதா முராரிம் ஹிருதி சிந்தயேதா தத்யானாதோ த்வம் சதாரிஞ்சயேத மாயே பிரபோதேன நிவாரயேத ஹ்யாநித்யாத்தமேவ விசிந்தயேதாக. முராரியை கிருஷ்ண பகவான் எப்போதும் சிந்தனை செய். ஏனெனில் நீ மானிடனின் எதிரிகளான 6 காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் வெல்ல வேண்டும். மாயையின் பிடியினின்று உனது பகுத்துணரும் தன்மையினால் விடுபட வேண்டும். மனித வாழ்க்கையின் அனித்தியத்தை எப்போதும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்கண்டேய புராணம் 23:58. பாலோ மனோ நந்தய பாந்தவானாம் குரோஸ்ததான்ய கரணைஹி குமார ஸ்திரீனாம் யுவா சத்குல பூஷணானாம் விரத்தோ வனே வத்ச வனேச்சரானாம். குழந்தை பருவத்தில் உறவினர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவாய். இளம் பிராயத்தில் கீழ்ப்படிதலினால் உன் பெற்றோர்களை களிப்பில் ஆழ்த்துவாய். இளமையில் உயர்குடி பெண்களை மகிழ்விப்பாய். பின்பு வனம் சென்று உன் வாழ்நாளின் இறுதி வரை தவம் செய்பவர்களுக்கு சேவை செய்வாய். மார்க்கண்டேய புராணம் 23:61. அலார்கா ரகுவம்சத்தின் ஒப்பற்ற ஒரு அரசனாக இருந்தான். அனைத்திலும் மேலாக வாய்மையை மதித்தான். குருடனான ஒரு சிறுவனுக்கு அவன் எதை கேட்டாலும் தருவேன் என்று கூறி தன் கண்ணையே பெயர்த்தெடுத்து கொடுத்தான் என வால்மீகி ராமாயணம் கூறுகிறது. மதாலசா ஒரு அருமையான ஒப்பற்ற மகனை பெற்று வளர்த்தாள். மார்க்கண்டேய புராணம் இன்னும் பல செய்திகளை கூறுகிறது. நாம் இப்போது அவற்றை காணப்போவதில்லை. நான் யார் எனும் உண்மையை அறிந்து கொண்டு விட்டால் அதுவே வாழ்வின் பயன் என உணர்த்துகிறது இந்த தாலாட்டு. இதன் அழகான ஒலிவடிவை இந்த யூடியூப் இணைப்பில் கேட்கலாம். நீ என்பது இந்த உடல் இல்லை, அது வகிக்கும் உறவல்ல, பதவியல்ல, அது உன் ஆன்மா மட்டுமே என்று நான் எனும் உலகாயுதமான பற்றை ஒழிக்க அறிவுறுத்துகிறது இந்த தாலாட்டு. நமது சனாதன இந்து தர்மத்தில் நான், எனது என்கின்ற எண்ணங்களை அறவே ஒதுக்கினால்தான் சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய இயலும் என்கிறார்கள். அதுவே உண்மையும் கூட. பெரிய மகான்களும் இதனையே வலியுறுத்துகிறார்கள். கீதாஞ்சலியிலிருந்து ஒரு அருமையான உருக்கமான ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு கவிதை. Let only that little be left of me whereby I may name thee my all. Let only that little be left of my will whereby I may feel thee on every side and come to thee in everything
and offer to thee my love every moment. Let only that little be left of me whereby I may never hide thee. Let only that little of my fetters be left whereby I am bound with thy will, and thy purpose is carried out in my life, and that is the fetter of thy love. எனது ஒரு சிறு பகுதி மட்டுமே எஞ்சி இருக்கட்டும், நான் உன்னை எனது எல்லாம் என்று கூறுவதற்காக. எனது ஒரு சிறு எண்ணம் மட்டுமே எஞ்சி இருக்கட்டும், ஏனெனில் நான் என்னை எல்லா இடங்களிலும் உணர்வதற்காக, உன்னிடம் எல்லாவற்றிற்கும் வருவதற்காக, உனக்கு என் அன்பை எல்லா பொழுதுகளிலும் சமர்ப்பிப்பதற்காக. எனது ஒரு சிறு பகுதி மட்டுமே எஞ்சி இருக்கட்டும், ஏனெனில் நான் உன்னை ஒழிக்காமல் இருப்பதற்காக. எனது தலைகளில் ஒரு சிறிது மட்டுமே எஞ்சி இருக்கட்டும், ஏனெனில் நான் உன் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டிருக்கவும், எனது வாழ்வில் உனது செயல்களை நிறைவேற்றவும், அதுவே எனக்கான உனது அன்பின் விலங்காகும். அறிவு சிறந்த பெரியோர்களால் தன்னை அறிதல் என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதுவே மற்ற தொல்லைகளிலிருந்து விடுபடும் வழி, அமைதியாக வாழும் வழி, இறையன்பில் பூரண சரணாகதியாகும் வழி எனலாம். ஆன்மாவானது தன்னை அறிவுடையது என அறிந்தால் செய்கை, வடிவம் இவற்றுடன் தன்னை பொருத்திக் கொண்டு மாயையில் அழுந்த வேண்டாம். இதனை அறியாமல் அறியும் அறிவில்லாததனால் இந்த பிறவியில் ஆன்மா உழல்கின்றது. செய்கை, உடல் இவற்றுடனான தொடர்பின்றி தானே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் ஒளி வடிவு என்பதனை ஞானத்தால் அறிந்து கொண்ட பின்பு தன்னை உலகத்தோர் வணங்கும் வடிவாகவே ஆகிவிடுகிறது. மதாலசாவின் பாடல் கருத்தையே இதுவும் பிரதிபலிக்கின்றது அல்லவா? இக்கருத்துக்கு சிறந்த உதாரணங்கள் மகா பெரியவர், பகவான் ரமணர் முதலானோர். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே. திருமந்திரம். மாணிக்க வாசகர் திருக்கோத்தும்பியில் இக்கருத்தை இன்னும் சிறிது விரிவாக்கி தன்னையே கேட்டுக்கொள்கிறார். இறைவன் என்னை ஆட்கொண்டு அருளவில்லையானால் நான் யார், எப்படிப்பட்டவன், என் உள்ளம் என்பது எப்படிப்பட்டது, ஞானம் என்பது என்ன, என்னை நானே அறிந்து கொள்ளாவிட்டால் யார் அறிந்து கொள்வார்கள்? நானார், என் உள்ளமார், ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல். திருவாசகம், திருக்கோத்தும்பி. இதில் தன்னைத்தானே அறிய முயற்சிக்க வேண்டும் என்பது கூறப்பட்டுள்ளது. நாம் இந்த உலக வாழ்வில் நமக்கான பட்டங்கள், கணவன், மனைவி, தந்தை, தாய், மகன், கம்பெனி டைரக்டர், பெரிய சினிமா நடிகர், அற்புதமான இசைவாணர், மந்திரி என பல பல நிலைகளில் இருக்கிறோம். இதுவெல்லாம் ஆன்மாவிற்கு அளிக்கப்படும் தற்காலிக உடைகளே. இதனையும் விஞ்சி நம்மை நாம் உணர்ந்து கொண்டால் உலகில் உள்ள சிறுமைகளும் தீமைகளும் அறவே ஒழியும். அதற்கு சிறிதாவது இறையருள் வேண்டும், அறிவு வேண்டும். அதனை சிற்றறிவு, பேரறிவு என தரம் பிரிக்க தெரிய வேண்டும். ஞானம் வளர வேண்டும், அகந்தை ஒழிய வேண்டும். இவற்றையெல்லாம் அடைய முயற்சியாவது செய்தல் வேண்டும். இதனால் தான் வள்ளலார் கீழ்கண்டவாறு பாடினாரோ என்னமோ. தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திர நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. வள்ளலார் வெண்ணிலா கன்னிகள். கேட்பதற்கு எளிதாக தோன்றுகிறது. தன்னை அறிதல் என்பது மகா பெரிய செயல். நான் யார், என் உள்ளம் யார் என்று கூட சிந்தித்து பார்க்க நேரமின்றி உலகம் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போதைய குறிக்கோள் பணம், புகழ், பதவி மட்டும்தான். இது அப்பட்டமான சுயநலம். மற்றபடி சிந்திப்பது கூட முட்டாள்தனம் எனும் ரீதியில் இயங்கிக் கொண்டுள்ளோம். இதில் சிந்தித்து பார்க்க கூட இன்ட்ராஸ்பெக்ஷன் நேரமில்லை. எங்கிருந்து தன்னை அறிவதாம் செல்ஃப் ரியலைசேஷன்? அதனால் தான் மாந்தரை நன்கு எடை போட்டு வைத்திருந்த வள்ளலார் வெண்ணிலாவிடம் இதற்கு ஒரு தந்திரத்தை கேட்கிறாரோ? சித்தர் சிவவாக்கியர் சொல்கிறார், கடவுளை தேடி தேடி ஊர் ஊராக கோயில் கோயிலாக அலைகிறாயே, அது உன்னுள்ளே கலந்த ஜோதி என உணர்ந்து கொள்ளவில்லையே என எண்ணி நகையாடுகிறார். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள்
கோடி 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 எண்ணிறந்த கோடியே. சித்தர் பாடல்கள் சிவவாக்கியர் 3. தத்துவமசி என்பது என்ன? நானே அது அல்லது அதுவே நான். பிரம்மம் எனப்படுவதில் ஆத்மாவும் இணைந்தது. இதுவே அத்வைதம். இதை புரிந்து கொள்வது ஒன்றும் கடினமில்லை. ஆனால் புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவதுதான் கடினமாகிறது. அவ்வப்போது நான் எனும் அகந்தை தலை தூக்குகிறது. இந்த நான் எனும் எண்ணம் கிழங்காக வேரோடி கிடக்கிறது. ஆகவே அதனை அகழ்ந்து பெருமுயற்சி செய்துதான் சிதைக்க வேண்டும் என பல பெரியோர்கள் சொல்லியுள்ளார்கள். பகவான் ரமணர் தன்னை அறியும் உபாயத்தை பற்றி கூறுகிறார். மனதில் நான் யார் எனும் கேள்வி உதித்ததும் அது பற்றிய சிந்தனையில் மற்ற சிந்தனைகள் அழிந்து போய்விடும். எப்படி ஒரு சிதையை கிளற உதவும் மரக்கிளை இறுதியில் தானும் சிதையுடன் எரிவது போல அந்த கேள்வியும் இறுதியில் அழிந்து போகும். அப்போது தன்னை உணரலாம். மற்ற எண்ணங்கள் எழும்போது அவற்றை ஒதுக்கிவிட்டு யாருக்காக இவ்வெண்ணங்கள் எழுகின்றன என கேட்டுக்கொள்ள வேண்டும். எனக்கு எனும் விடை கிடைக்கும். அப்போது நான் யார் எனும் கேள்வி எழுந்தால் உள்ளம் அதன் ஆதாரத்திற்கு போய்விடும், அமைதியாகிவிடும். திரும்ப திரும்ப பயிற்சி செய்தால் உள்ளம் ஆதாரத்தில் நிலை கொள்ளும் வகையை கண்டுகொள்ளும். இதுவே பகவான் தன்னை அறிந்து கொள்ள கோரும் வழிமுறைகள். ஆனால் இத்துடன் இது நிறைவடைவதில்லை. இது இரு வழியிலான ஒரு உடன்பாடு. நான் எனும் எண்ணத்தை அதன் ஆதாரத்திற்கு செலுத்த பழகிக்கொண்டால் நான் அழியும், தன்னை அறியும் வழி புலப்படும். இதனை பெரியதான விளக்கங்களுடன் கூறியுள்ளார் பகவான். ரூமி, கபீர், ஸ்ரீ அரவிந்தர் ஆகியோரும் இதற்கான வழிமுறைகளை அவரவர் அனுபவங்களுக்கேற்ப கூறியுள்ளார்கள். ரூமி தனது கவிதைகளில் ஒன்றில் கூறுகிறார், ஒரு மாணிக்கம் அல்லது வைரம் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்காவிட்டால் எப்படி அது ஒரு மோதிரத்தில் பதிக்கப்பட்டு ஆபரணமாகும்? பிடிவாதமாக இருந்தபடி நான் என்பது முட்டாள்தனம். தான் என்பதனை அழிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அதனை விட்டுவிடு. ஆணவமும் அகந்தையும் நம்மை எங்கு கொண்டு சேர்க்கும்? ஓசிமாண்டியாஸ் கதையை நம்மில் பலர் அறிந்திருப்போம். தன்னை நிரூபித்துக் கொள்ள பல செய்தவன் ஒரு பிரம்மாண்டமான சிலையையும் செய்து வைத்தான். காலப்போக்கில் அதுவும் இயற்கையின் சீற்றங்களால் சின்னா பின்னமாகி அவனுடைய தன்னின் அழிவைத்தான் உலகுக்கு எடுத்துரைத்தபடி உள்ளது. Ozymandias by Percy Bysshe Shelley. I met a traveler from an antique land who said, two vast and trunkless legs of stone stand in the desert. Near them on the sand, half sunk a shattered visage lies, whose frown and wrinkled lip and sneer of cold command tell that its sculptor well those passions read, which yet survive. Stamped on these lifeless things, the hand that marked them and the heart that fed. And on the pedestal these words appear, my name is Ozymandias, King of Kings. Look on my works, A mighty, and despair. Nothing beside remains around the decay of the colossal wreck, boundless and bare. The lone and level sands stretch far away. Ozymandias Shelley. நான் பழம் நாட்டிலிருந்து வந்ததொரு தேசாந்தரியை சந்தித்தேன். அவன் சொன்னான், கல்லாலான உடலற்ற இரு பெரிய கால்கள் பாலைவனத்தில் நிற்கின்றன. அருகில் அந்த மணலில் பாதி புதைந்த ஒரு முகம் கிடந்தது. அதன் முகச்சுழிப்பும் சுருங்கிய உதடுகளும் இரக்கமற்ற அதிகாரத்தை காட்டும் வெறுப்பும் சிற்பி அந்த உருவின் குணாதிசயங்களை அளந்து வைத்திருந்ததை கூறும். உயிரற்ற சிலையில் அவை உயிரோடு இருப்பதனை காட்டும். அவற்றை பழித்த கைகளும் அறிந்திருந்த இதயமும். அதன் பீடத்தில் இச்சொற்கள் காணப்பட்டன. என் பெயர் ஓசிமாண்டியஸ், அரசர்களின் அரசன். எனது சாதனைகளை காணுங்கள், வலிமையானவர்களே வருந்துங்கள். அதன் அருகில் ஒன்றும் இல்லை. அந்த பிரம்மாண்டமான அழிவை சுற்றி எல்லையற்ற வெறுமையான தனித்து நிற்கும் மணல்வெளி பறந்து நீண்டிருந்தது. ஆகக்கூடி நான் என்பது முதன்மையாக இருந்தால்தான் பெரும் ஆபத்து என எல்லோரும் கூறுகிறார்கள். மனிதனாக இருந்தால் இதிலிருந்து தப்ப முடியாது, இதனை தவிர்க்க முடியாது.
ஆனால் இதை அறிந்து கொண்டாலோ, இது நம்மை ஆட்டி படைக்கிறது என தெரிந்து கொண்டாலோ பாதி உண்மை புரிந்துவிடும். கபீர் கூறும் உண்மையை பார்க்கலாம். மனிதர்களான நாம் எப்போதுமே எதனுடனோ எவருடனோ தொடர்புடையதாகத்தான் இருக்கிறோம். அதனால் நம்மையே அறிந்து கொள்ளும், தன்னையே அறியும் ஒரே வழி அந்த மற்றொருவருடனோ அல்லது மற்றொன்றுடனோ நமக்கு உண்டான தொடர்பின் விளைவுகளை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் விளையும் பலன்களை எடை போட்டு பார்க்க வேண்டும். அப்போது இந்த நான் இவற்றின் விளைவே என புரிந்து கொள்வோம். சுலபமாக தோன்றுகிறது, ஆனால் நடைமுறையில் எத்தனை பேர் இவ்வாறு சிந்திக்கிறோம்? இதனால் தான் தன்னை அறிய சிறிது நேரம் ஒதுக்கி அமைதியாக தியானத்தில் ஆழ வேண்டும். அரவிந்த ஆசிரமத்து அன்னை கூறும் வழிமுறைகளும் இது போன்றதே. தன்னை அறிந்து கொள்வதிலே முதற்படி அன்னை கூறுகிறார். முதலில் தன்னை உணர்ந்து கொண்டு தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். தன்னை பற்றிய உணர்வு விழிப்பினை கொண்டிருந்தால்தான் அவற்றை கட்டுப்படுத்த இயலும். ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், மனிதனின் தனிப்பட்ட குணம் என்னவென்றால் அவன் மனத்தால் இயக்கப்படுகிறவன். ஆகவே தன்னை பற்றிய ஆராய்ச்சியை அவனால் மனத்தில் செய்து கொள்ள முடிகிறது. நீண்ட பயிற்சிக்கு பின்னரே ஒருவனால் தன்னை பற்றிய பல பிம்பங்களையும் தன்னுடன் தொடர்பு கொண்டிருப்பவை பற்றியும் அறிந்து கொள்ள முடிகிறது. இவற்றிற்குண்டான பெயர்களையும் வைத்து அவற்றின் பல இயல்புகளையும் பகுத்தறிய இயல்கிறது. இதெல்லாம் வெகு சிலராலேயே முடியும். தானும் 24 வயது வரை இதனை பற்றி அறியாமல் இருந்து பின் யோக சாதனை மூலம் இதனை அறிந்து கொண்டதாக கூறியுள்ளார் பகவான் அரவிந்தர். தன்னை அறிதல் என்றால் நாம் யார், நமது செயல்கள், அவற்றுடனான தொடர்புகள், அவற்றை செய்யும் நம் பிம்பங்கள் என்னவென்ன என அறிதலே. ஜைன, புத்த, இந்து, சைவ மதங்கள் இதனை வெவ்வேறு வகையில் விளக்குகின்றன. எல்லா நதிகளும் கடலில் கலப்பது போல முடிவு ஒன்றேதான், அதுவே தன்னை அறிதல். இதனால் தான் மதாலசா தன் குழந்தைகளுக்கு இதனை போதித்தாள் போலும். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் எனும் 4 விதமான யோகங்களினால் தன்னை அறியலாம் என கூறப்படுகிறது. கர்மயோகம் என்பது தொண்டு செய்யும் நோக்கமுள்ளவர்களுக்கானது. அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணித்துவிட்டு இயங்குவதனால் கடவுளே தன்னை இச்செயல்களை செய்ய வைக்கிறார் எனும் மனப்பான்மை தோன்றி தான் அழியும். பக்தி யோகம் என்பது பக்தி செய்தும் வழிபாட்டில் ஈடுபட்டும் அன்பு செலுத்துபவர்களுக்கானது. தனது வழியில் தான் விரும்பும் கடவுளிடம் அன்பு செலுத்தி வாழ்பவர்களால் அடையக்கூடியது. மாணிக்க வாசகர் இதில் சேர்த்தி. ஞான யோகம் என்பது நுட்பமதி வாய்ந்த அறிஞர்களுக்கும் தத்துவ ரீதியாக அனைத்தையும் அலசுபவர்களுக்கும் ஆனது. அறிவினால் ஆராய்ந்து தன்னையே தேடி தன்னில் இறைமையை காண்பதே தன்னை அறிதல். இதில் பகவான் ரமணரை சேர்க்கலாம், புத்தரையும் சேர்க்கலாம். ராஜயோகமானது இவை அனைத்தையும் சேர்ந்து நமக்கு வழிகாட்டுவது. தவம் அல்லது ஆழ்ந்த மோன நிலையில் இருந்து தன்னை கண்டறிதல் எனலாம். அவரவர்களுக்கு எந்த பாதை தனக்கானது என தோன்றுகிறதோ அதனையே வழியாக கொண்டு தன்னை அறிய முயலலாம். இதனாலேயேதான் தனது மதிநுட்பத்தினால் தன்னை அறியும் வழிவகையை மதாலசா தாலாட்டாக தன் குழந்தைகளுக்கு போதித்தாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷ். ஒரு சிறு முன்னுரை. அறிவியலில் முனைவர் PhD பட்டம் பெற்ற எழுத்தாளர் மீனாட்சி பாலகணேஷ் அடிப்படையில் நுண்ணுயிரியல் விஞ்ஞானியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தமிழ் மீது கொண்ட அதீத ஆர்வத்தால் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை ஆய்வு செய்து மற்றொரு முனைவர் பட்டத்தை பெற்றார். நிறைய கட்டுரைகளை குபிகம், வல்லமை, சொல்வனம், தமிழ், ஹிந்து, தாரகை, பதாகை, திண்ணை, பிரதிலிப்பி இணையதளங்களில் எழுதி வருவதுடன் அவ்வப்போது கட்டுரைகள், சிறுகதைகள், குறுநாவல், நாவல் முதலியனவற்றையும் கல்கி, மங்கையர்மலர், தமிழ்மணி, கலைமகள், அமுது சுரபி, ஓம் சக்தி பத்திரிகைகளில் எழுதி வருகிறார். டாகூரின் சில நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். டால்ஸ்டாயின் ஒரு குறுநாவல் மொழிபெயர்ப்பாக சொல்வனத்தில் வெளிவந்து தற்சமயம் குபிகம் பதிப்பகத்தாரால் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது.